உங்களுக்காக வழங்குவது ஃபெமினைன் ஹாப்பி டே எவ்ரிடே சானிட்டரி நாப்கின். வெளியீடு வம்சம் ஃபர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஹலால் சான்றிதழை கொண்டிருக்கும்படி முஸ்லிம் அல்லாதவர்களை கட்டாயப்படுத்த வேண்டாம். ஹலால் சான்றிதழை கொண்டிருப்பதற்கு முஸ்லிம் அல்லாதவர்களை எந்த ஒரு தரப்பினரும் கட்டாயப்படுத்த வேண்டாம் என்று துணை பிரதமர் டத்தோ அஹ்மத் ஜைட் அமீடி இன்று கேட்டுக்கொண்டார். அனைத்து உணவக நடத்துனர்களுக்கும் ஹலால் சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று அமைச்சரவை எந்த சமயத்திலும் கேட்டுக்கொண்டதில்லை, தீர்மானித்ததும் கிடையாது என்று மலேசிய ஹலால் மன்றத்தின் தலைவருமான அஹ்மத் ஜயீத் விளக்கினார். இதன் காரணமாகவே ஹலால் சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று முன்மொழியப்பட்ட விவகாரத்தில் கடந்த புதன்கிழமை கூடிய அமைச்சரவையின் உண்மையான நிலைப்பாடு என்ன என்பதை விளக்கம் அளிக்குமாறு சமய விவகாரங்களுக்கு பொறுப்பேற்றுள்ள பிரதமர் துறை அமைச்சர் முகமது நயீம் மொக்தாரை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டதாக அஹ்மத் ஜயீத் தெளிவுபடுத்தினார். இதன் தொடர்பில் ஹலால் சான்றிதழ் விவகாரத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களை கட்டாயப்படுத்த வேண்டாம் என்று சம்பந்தப்பட்ட தரப்பினரை அஹ்மத் ஜயீத் கேட்டுக்கொண்டார். இன்று ஷா அலாம் ஐடிசிசி மண்டபத்தில் நடைபெற்ற மாயிகாவின் பொதுப்பேரவையை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் பரிசான் நேஷனல் தலைவருமான அஹ்மத் ஜயீத் இதனை தெரிவித்தார். வரும் 16வது பொதுத் தேர்தலில் பஹாங் மாநிலத்தை பாஸ் கட்சி கைப்பற்றுமானால் நாட்டின் ஏகபோக கந்திங் ஹைலண்ட்ஸ் சூதாட்ட மையம் மூடப்படும் என்று பாஸ் கட்சி இன்று அறிவித்துள்ளது. தற்போது 4 மாநிலங்களின் ஆட்சியை வெற்றிகரமாக கைப்பற்றியிருக்கும் பாஸ் கட்சி அடுத்த பொதுத் தேர்தலில் பஹாங் மாநிலத்தை கைப்பற்றுமானால் கந்திங் ஹைலண்ட்ஸ் சூதாட்ட மையத்திற்கு மூடு விழா உறுதி என்று பஹாங் மாநில பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் அண்டன் சுரா ராபு தெரிவித்தார். அதற்கு முன்னதாக கந்திங் ஹைலண்ட்ஸ் சூதாட்ட மையம் யாருடைய அதிகார வரம்பில் உள்ளது என்பது குறித்து ஆராயப்படும் என்பதையும் தெளிவுபடுத்தினார். அந்த சூதாட்ட மையம் கூட்டரசு அரசாங்கத்தின் அதிகார வரம்பில் இருக்குமானால் நாம் ஒன்றும் செய்ய இயலாது என்று பாஸ் கட்சியின் பேராளர் மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டார். PKR கட்சியின் பொதுச் செயலாளர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் கட்சியில் தாம் வகித்து வந்த அந்த முக்கிய பதவியை குவாந்தான் முன்னாள் MP ஃபுசியா சலேவிற்கு விட்டுக் கொடுத்துள்ளார். இதனை PKR உதவி தலைவர் நிக் நஸ்மே நிக் அஹ்மத் தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் என்ற முறையில் தமது அமைச்சு சார்ந்த பணிகளில் மேலும் தீவிர கவனம் செலுத்தும் பொருட்டு அப்பதவியை சைஃபுடின் விட்டுக் கொடுத்துள்ளதாக நிக் அஸ்மி குறிப்பிட்டார். எனினும் பக்காத்தான் ஹராப்பானின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் அப்பொறுப்பை சைஃபுடின் தொடர்ந்து வகித்து வருவார் என்று நிக் அஸ்மி தெரிவித்தார். தென் சீன கடலில் மலேசியாவின் கடற்பகுதிக்குள் சீன கடற்படை கப்பல் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அந்த அனைத்துலக கடற்பகுதியில் பாதுகாப்பு குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. நெருக்கடி மிகுந்த பகுதியில் எந்த ஒரு சாத்தியத்தையும் எதிர்கொள்வதற்கு மலேசியாவின் ஆயுதப்படை போதுமான ஆற்றலை கொண்டுள்ளது என்று தற்காப்பு ஆய்வாளர் டாக்டர் அஸ்மி அசான் தெரிவித்துள்ளார். மலேசியாவின் கடற்பகுதி எல்லையை பாதுகாக்கும் அளவிற்கு போதுமான ராணுவ பலத்தை மலேசியா கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சிறப்பு பொருளாதார மண்டல நீர்ப்பகுதியில் அந்நிய கப்பல்கள் கடந்து செல்லும் பட்சத்தில் அங்குள்ள பாதுகாப்பு நிலைமையை கையாளும் திறனை மலேசிய ஆயுதப்படை கொண்டுள்ளது என்று அவர் மேலும் கூறினார். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் அரசாங்கம் முன்வைத்திருந்த புரிந்துணர்வு உடன்பாட்டின் வரைவை பரிகாத்தான் நேஷனல் ஒருமித்த கருத்துடன் நிராகரித்துவிட்டதாக கூறப்படுவது தொடர்பில் அந்த கூட்டணியின் அதிகாரப்பூர்வ கடிதத்திற்காக அரசாங்கம் காத்திருப்பதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் முன்வைத்த புரிந்துணர்வு உடன்பாட்டின் வரைவை பரிகாத்தான் நேஷனல் நிராகரித்துவிட்டதாக அறிகிறோம். ஆனால் அது தொடர்பான கடிதம் எதுவும் இதுவரையில் கிடைக்கவில்லை என்று ஃபடிலா யூசுப் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சி எம்பிகளுக்கு அரசாங்கத்தின் மானிய ஒதுக்கீட்டை வழங்குவதற்கு தங்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் வரைவு வழக்கத்திற்கு மாறாகவும் சிக்கல் நிறைந்ததாகவும் உள்ளது என்று பரிகாத்தான் நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் நேற்று தெரிவித்தார்.
சபா லஹாடத்து மருத்துவமனையில் பணியாற்றி வந்த பெண் மருத்துவ நிபுணர் டாக்டர் தே தியன் யா மரணத்தில் எந்தவொரு குற்றத்தன்மையும் இல்லை என்று போலீஸ் துறை உறுதிப்படுத்தியது. தாம் தங்கியிருந்த வாடகை வீட்டில் 2 வாரங்களுக்கு முன்பு பிணமாக கிடந்த அந்த பெண் மருத்துவர் பகடிவதைக்கு ஆளானதாக அவரின் குடும்பத்தினர் சமூக ஊடகங்களில் தெரிவித்திருப்பதை போலீசார் அறிந்திருப்பதாக லஹாடத்து மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஜுல்பஹாரியான் இஸ்மாயில் தெரிவித்தார். எனினும் அந்த மருத்துவரின் இறப்பை தாங்கள் திடீர் மரணம் என்று வகைப்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தீபகற்ப மலேசியாவை சேர்ந்த டாக்டர் தேத்தியன் என்ற அந்த பெண் மருத்துவ நிபுணர் மேல் அதிகாரி கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார் என்று அவரின் சகோதரர் சமூக ஊடகங்களில் குற்றம் சாட்டியுள்ளார். வரும் செப்டம்பர் 22ஆம் தேதி கோலாலம்பூர் பண்டா ஓவாசன் 1018 ஜலான் சுல்தான் இஸ்மாயில் குயில் சிட்டி மால் கோலாலம்பூர் பேரங்காடியில் ஃபேஷன் வித் ஸ்டார்ஸ் 1.0 எனும் புடவை துணியை அடிப்படையாக கொண்ட மாபெரும் ஆடை அலங்கார ஃபேஷன் ஷோ போட்டி நடைபெறவிருக்கிறது. பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறவிருக்கும் ஃபேஷன் வித் ஸ்டார்ஸ் 1.0 போட்டியை ஷைனிங் ஸ்டார்ஸ் நிறுவனம் மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்துள்ளது. இந்தியர்களின் பாரம்பரிய புடவையான சேலை துணியை அடிப்படையாக கொண்டு அதன் வாயிலாக வடிவமைக்கப்படும் பலதரப்பட்ட ஆடைகளில் ஒய்யாரமாக பவனி வரும் இந்த ஃபேஷன் ஷோ போட்டி 2 பிரிவுகளாக நடத்தப்படவிருக்கின்றன. 18 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்களுக்கு மற்றும் 6க்கும் 15க்கும் இடைப்பட்ட வயதுடைய சிறார்களுக்கு என 2 பிரிவுகளாக நடத்தப்படவிருக்கின்றன. போட்டியில் பங்கேற்பதற்கு பெரியவர்களுக்கு தலா 130 வெள்ளியும் சிறார்களுக்கு தலா 60 வெள்ளியும் நுழைவு கட்டணமாக விதிக்கப்படுகிறது. அனைத்து இன மலேசியர்களுக்கும் இப்போட்டி திறந்துவிடப்பட்டுள்ளது. ஜொஹோர் தங்கா குனோங் லேடாங் கொலாம்பூத்ரி நீர்வீழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த சுமார் 60 பேர் மலைமுகட்டில் இருந்து திடீர் என்று பாய்ந்த நீரின் வேகத்தினால் அந்த மலைப்பாங்கான பகுதியில் இருந்து கீழே இறங்க முடியாமல் பெரும் பரிதவிப்புக்கு ஆளாக்கினர். கனத்த மழையின் காரணமாக மலைமுகட்டில் இருந்து வேகமாக பாய்ந்த நீரினால் இன்று மதியம் 12:50 மணியளவில் அந்த 60 பேரும் பாதிக்கப்பட்டதாக தங்கா மாவட்ட தீயணைப்பு மீட்புப்படை இலாக்காவின் செயலாக்க கமாண்டர் அஸ்லி அஷிம் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட அந்த 60 பேரும் கயிற்றின் மூலம் மலையிலிருந்து பாதுகாப்பாக இறக்கப்பட்டனர். 9 வீரர்கள் பங்கேற்ற இந்த மீட்பு நடவடிக்கை பிற்பகல் 3:18 மணியளவில் முடிவுற்றதாக அவர் குறிப்பிட்டார். பாஸ் கட்சியினால் நிர்வகிக்கப்பட்டு வரும் மாநில அரசாங்கங்களில் ஓர் எதிர்க்கட்சியைப் போல் செயல்பட வேண்டாம் என்று பாஸ் கட்சி உறுப்பினர்களை அதன் தலைவர் அப்துல் ஹடி அவாங் கேட்டுக் கொண்டார். சொந்த அரசாங்கத்திலேயே எதிர்க்கட்சியைப் போல் செயல்படுவது என்பது ஏற்புடைய செயல் அல்ல என்று பஹாங் தமுர்லோவில் இன்று நிறைவு பெற்ற பாஸ் கட்சியின் 70வது பொதுப்பேரவையை முடித்து வைத்து உரையாற்றுகையில் அடி அவாங் இதனை தெரிவித்தார். தற்போது கிளாந்தான், திரங்கானு, கிடா மற்றும் பெர்லிஸ் ஆகிய மாநில அரசாங்கங்களை பாஸ் கட்சி நிர்வகித்து வருவதை மேற்கோள் காட்டி அடி அவாங் இதனை சுட்டிக்காட்டினார். ஹாங்காங் பொது பூப்பந்து போட்டியின் மகளிர் இரட்டையர் இறுதி சுற்றில் வெற்றியாளர் பட்டத்தை கைப்பற்றியது மூலம் மலேசியாவின் தேசிய மகளிர் பிரிவு இணையினரான பெர்லிதான், தீனா தங்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். ஹாங்காங் கொலிசியம் கவுலினில் இன்று நடைபெற்ற ஹாங்காங் பொது பூப்பந்து போட்டியின் வெற்றியாளர் பட்டத்தை வீழ்வதற்கு மலேசியாவின் பெர்லிதான், தீனா இணையினருக்கு 38 நிமிடங்கள் மட்டுமே தேவைப்பட்டன. உலக தரவரிசையில் 3வது இடத்தில் உள்ள சீனாவின் லியூ ஷெங் ஷூ தன் நிங் ஜோடியை 21-14, 21-14 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்திய பெர்லிதான், தீனா இணையினருக்கு இந்த பருவத்தில் கிடைத்த முதல் இரட்டையர் பட்டம் இதுவாகும். உலக தரவரிசையில் 8வது இடத்தில் இருக்கும் பெர்லிதான், தீனா ஜோடி இப்போட்டியின் இறுதி ஆட்டத்தில் மிக தீவிரமான ஆட்டபாணியை வெளிப்படுத்தினார். இதனால் ஏற்பட்ட முட்டுக்கட்டை காரணமாக எதிரணியினர் பல எளிய தவறுகளை செய்தனர். இந்த வெற்றியானது கடந்த 2 ஆண்டுகளாக அகில உலக சம்மேளனத்தின் சவால் மிகுந்த உலக பூப்பந்து போட்டியில் தேசிய ஜோடி எதிர்நோக்கி வந்த வறட்சியான சூழலை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. ஆக கடைசியாக 2022 பிரெஞ்சு பொது பூப்பந்து போட்டியில் பெர்லிதான், தீனா இணையர் பட்டத்தை வென்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள்.
உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.